இந்த குசேலன் படத்தில் வடிவேலு வந்து ரஜினியை பார்க்க போவார் தெரியுமா? பார்த்துட்டு சுற்றி கடைசியாக பார்த்துட்டு சொல்லி கொடுத்து அதே மாரி தான் இந்த படத்தை வந்து நம்ம பைஜான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டேன் பாரு, அந்த மாதிரி ஒரு இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டார். யாருமே தெரியாமல் டேரக்டர் ஒரே ஆள் நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினார். ஆனால் டோட்டலாக அவ்வளோ பேருமே இவருக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சு இவரை வளர்ச்சி அடைவிடாமல் பண்ணிட்டார். இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னன்னா என்கிட்ட எல்லாமே டேரக்டர் மூலியமாக பிடிச்சா எல்லாமே எனக்கு பார்க்கவே வரல. இதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் நான் இவ்வளவு படம் பண்ணி இவ்வளோ இழந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், படத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து தரல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை நான் சமாளித்து வச்சு படத்தை வெளியே கொண்டு வரது ஏற்பாடு தான் சொல்கிறேன். உடனே அப்படி நேரம் சொன்னேன். அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இறங்கிட்டார். நான் சொன்ன உடனே எடிட்டிங் தப்பி எல்லாமே இவர் எவ்வளவு படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு 1 மணி நேரம் 48 நிமிஷம் படத்தை சூப்பராக கொண்டு வந்து நீ படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது, டோட்டலாக படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தாங்க. என்னோட பையனே சொன்னாங்க நைட்டு 11:30 மணிக்கு மிருகங்கள் வாழ் படம் வந்து நல்லா ரிப்போர்ட்டுப்பா நல்லா இருக்கு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நான் கூட என் பையனை இப்போ வர சொல்லியிருந்தேன், வரல, வேறு வேலையை போயிட்டான். அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காருன்னா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதேமாதிரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஜென்னிஸு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாங்கிறதே கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். என்ன காரணம்னா சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அந்த ஜெயிக்கிறது வந்து நேர் வழி வேணும். அந்த நேர் வழி இருந்தால் மட்டும்தான் கழுதை கூட ஹீரோவாகும். அதுதான் என்னுடைய கேரக்டர். கழுதை கூட ஹீரோ நடிக்க காரணம்னா அதோட நேர்வழி. அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாள்லையும் கிடையாது. அப்படி யாரும் தோத்ததும் கிடையாது. ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் 10 பேர் சரி கிருமிகள் பூந்து கருப்பாடு மாரி நுழைஞ்சு அந்த சினிமாவை கெடுக்கிறது தான் சில பேர் தவிர அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கணுக்கு தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் போராடி ஜெயிச்சு வந்துட்டுருக்கோம். இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலிமா எங்களை நம்பி வர அது டைரக்டர் இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி எந்த ஒரு டேஷனும் சரி நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவங்களை காப்பாற்ற தவிர எந்த சூழ்நிலையும் அவங்களை கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த மிருகங்கள் வாழ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குனாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார், நடிப்பார். எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணோ நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்னென்ன வழிகள் இருக்கோ இன்னும் மேலே இன்னும் எங்கெல்லாம் தியேட்டர் போகணுங்கிறது நம்ம நண்பர் ஜென்னிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு.